தியாகி இம்மானுவேல் சேகரனாருடைய குரு பூஜையில் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த விளம்பர பலகை கிழித்திருக்காங்க. இது சமூக விரோதிகளால் செய்யப்பட்டது. காரணம் என்னென்னா, தேவேந்திர குல சமுதாயத்துக்கும் தெய்வ சமுதாயத்துக்கும் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இப்போ தான் சமூகங்களாக இரு சமூகங்களாக சாதி எல்லாமே தமிழ் குடிமக்களாக நாமெல்லாம் அண்ணன் தம்பின்னு ஒன்றா பழகிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கிடையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். முத்துராமலிங்க தேவருடைய பேரை மதுரை ஏர்போர்ட்டுக்கு வைப்போம் அப்படின்னு ஒரு சாதி பிரச்சனையை உருவாக்க பார்க்குறாரு அவரும். இது மிகப்பெரிய திட்டமிடுதல். ஆனால் அதையும் மீறி அண்ணன் டிடிவி தினகரனோ அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களோ இந்த சமுதாயத்தோடு நம்ம நல்லிணக்கமாக இருக்கணும், இந்த மக்கள் நம்மளோட இணைந்து வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இப்போ சமீப காலமாக குரு பூஜைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதை மீண்டும் நம்ம இப்படி விட்டுறக்கூடாது, இந்த சமூகத்துக்குள்ளே போய் இவங்க சேர்ந்துட்டாங்க, இனி நம்ம அப்புறம் ஜாதி அரசியல் பண்ண முடியாதுங்கிற நோக்கத்தோடு சமூக விரோதிகள் திட்டமிட்டு இவர்களுடைய இரு பேனர்களையும் விளம்பர பலகையும் கிழித்திருக்காங்க. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது, வன்மையாக கண்டிக்கக்கூடியது. காரணம் என்னென்னா, இப்படி இவங்க ஒன்று சேர்ந்துட்டால் நாம் அரசியல் பண்ண முடியாதுங்கிற நோக்கம் இவங்களுக்கு இருக்கும். அதனால் மதிப்புக்குரிய ராமநாதர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இது மீது உடனடியாக கவனம் செலுத்தி சிசிடிவி கேமராவை வைத்து இவர்கள் யார் இதை செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும். அப்போ தான் இதுக்கு இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா பாருங்கள், இரு சமூகம் குரு பூஜை கொண்டாடுது, ஆனால் 144 போட்டு தான் பண்ணுற அளவுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்குது. இரு சமூகமும் நல்லிணக்கத்தோடு செயல்பட முடியல, இந்த மக்களுடைய ஆதரவோடு செய்ய முடியல. காரணம் என்னென்னா, ஒரு பதட்ட சூழ்நிலையே வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அண்ணன் டிடிவி தினகரன் அண்ணன் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களுடைய விளம்பரம் கிளிக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம என்ன தான் செஞ்சாலும் இப்படி இந்த மக்கள் செஞ்சுறாங்களேன்னு தேவேந்திர குல சமுதாயத்தின் மீது ஒரு தவறுதலான புரிதல் வந்துடக்கூடாது. இது யாரோ ஒரு திட்டமிட்டு செய்கிறாங்க. இதுக்கும் தேவேந்திர குல சமுதாயத்துக்கும் சரி முக்குளத்தூர் சமுதாயத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. நிச்சயமாக இது திட்டமிடுதல் தான் இது. அதனால் சிசிடிவி கேமரா ஆராய்ந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக முகவை கேட்க மாநில தலைவர் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.